அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். மிகப்பெரிய அளவிலான இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் புல்லாங்குழல், நாதஸ்வரம் இது போன்ற இசை எத்தனை அருமையாக இருக்கிறது, எத்தனை இனிமையாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நரம்புகளை கொண்டு மீட்கப்படுகின்ற வீணை, இது போன்ற வாத்தியங்கள், இது போன்ற இசைக்கருவிகள், அதனுடைய இசை இத்தனை இனிமையாக இருக்கிறது அப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? குழலின் இது, இப்ப புல்லாங்குழல், நாதஸ்வரம் இது போன்ற இசைக்கருவிகளில் இருந்து வரக்கூடிய இசை இனிமையாக இருக்கிறது. யாழ் இனிது, நரம்புகளை கொண்டு மீட்கப்படுகின்ற யாழ், வீணை இது போன்ற இசைக்கருவிகள் இனிமையான இசையை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னா, தம் மக்கள், தன் பிள்ளைகள். இந்த இடத்துல உணர்வு பூர்வமா சொல்றது, மற்றவங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பத்தி சொல்லல. தம் மக்கள், மழலை சொல் கேளாதவர், தம் மக்களுடைய மழலை சொல்லை கேட்காதவர்கள் தான் என்ன சொல்றாங்க, குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவர் என்ன சொல்றாரு, மக்கட்பேறுங்கிற அதிகாரத்துல 66வது குறள்ல, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.